ஓகேவா கலர் உனக்கு? நீ எக்ஸ்பெக்ட் பண்ண கலரா வேற மாதிரி இருக்கா? ஓபன் இது பண்ணி பாரு. சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும். ஓபன் பண்ணு. அந்த கையில கட்டணும்டா, லெஃப்ட்ல. சம்ருத் வந்து ரொம்ப நாள் வந்து அதாவது இதுதான் வேணும்னு கேட்கல, ஆனா உனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் என்னம்மா என் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டான். சரி உனக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோமா. அவனுக்கு என்ன செலக்ட் பண்றதுனே தெரியல. அப்புறம் நாங்களே ஒரு 6-7 வாட்ச் செலக்ட் பண்ணிட்டு இதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்புறம் அவன் கடைசியா வந்து இந்த ஆர்மி கலர் வேணும், அந்த ஆர்மி ட்ரெஸ் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது செலக்ட் பண்ணான். ஸோ அவன் செலக்ட் பண்ண வாட்ச் வந்து என்னங்க போல்ட்டா? போல்ட் ட்ரையல் போல்ட் ட்ரையல் ஸ்மார்ட் வாட்ச் இதான் வாங்கி ஒரு 5-6 செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். எல்லாமே எது எது தெரியுமா? எதுங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்? போல்ட், அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக்கு, அப்புறம் என்னென்ன வாட்ச்மா இன்னொரு 2-3, அப்புறம் நாய்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது இது எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஃபைன். ட்ரெஸ்ஸுக்கு இது வாட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கு சம்ரு. வா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்ருத்தோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ பர்த்டேக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து வாட்ச் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. நீங்க பார்த்த அந்த போல்ட் வாட்ச் தான். அதுக்கப்புறமா இது வந்து பர்த்டே அன்னைக்கு, பர்த்டே வந்து சண்டே அன்னைக்கு தான் வந்துருந்துச்சு. போன வாரம் சண்டே வந்திருந்தது. சார் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த வாட்சுக்கு மேட்சா என்ன கலர் இருக்குன்னு பார்த்து அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான். அவனுக்கு வந்து ஆர்மினா ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி சொல்ல போனால் இந்த அமரன் மூவி பார்த்ததுலேருந்து தான் வந்து ஆர்மிக்கு அடிக்ட் ஆகிட்டான் ரொம்ப. என்கிட்ட அடிக்கடி கேட்டே இருப்பான், ஆர்மிக்கு போவாமான்னு. ஸோ அதுலேருந்து அவனுக்கு ஆர்மி கலர்னாலே ஏதோ என்னன்னு தெரில, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் அவன் செலக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த காக்கி கலர் வர்ற மாதிரியே தான் இருக்கும். அன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால நார்மலாக தான் போச்சு. ஏன்னா இப்போ ஸ்கூல் டைமாக இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு காலையில் எழுந்திரிச்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த சாக்லேட்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறது அது வேறு மாதிரி இருக்கும். பட் சண்டே அப்படின்றதுனால நார்மலாக காலைல எப்போதும் போல் இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறமா எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுக்கு வந்து கவுனி அரிசி ஸ்வீட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனுமே வந்து அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த இதுக்கு மேட்சாக போட்டுட்டு, அது பழைய ட்ரெஸ் தான் இருந்தாலும் அதுக்கு மேட்சாக இருக்கணும்னு மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பத்தா தாத்தாவை பார்த்துட்டு வரேன்னு அங்கே போயிட்டான். நான் வந்து மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி மத்தியானத்துக்கு கிடையாது, இது வந்து நைட்டுக்கு தான், நமக்கு ஈவினிங் ஆயிரும். ஸோ ஒரே ஆளாக பண்ணணும் இல்லை, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் காலையிலே சீக்கிரமே தான் வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 3.5 கிலோ வந்து பிரியாணிக்கு, 2.5 கிலோ வந்து சிக்கன் 65க்காக வாங்கிட்டு தனித்தனியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிக்கன் 65க்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி மட்டும் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. பிரியாணி அரிசி வாங்கிட்டு வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால அதுக்குள்ளே வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லலாம் பெரும்பாலும் வந்து பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம். இந்த தால்ச்சான் வந்து செய்கிறாங்க. பட் இங்கெல்லாம் வந்து பிரியாணி அப்படின்னாலே எண்ணெய் கத்திரிக்காய் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நிறைய வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குமே வந்து ஒவ்வொரு தடவை அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும், ஒவ்வொரு தடவை கொஞ்சம் ஏதாவது சொதப்பல் ஆகும். ஸோ இந்த தடவை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன், நல்லா வந்துருச்சு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியுமே. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரகம், கொஞ்சம் வெந்தயம், மிளகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டியில் பண்ணோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம அப்படியே போடலாம். பட் இது கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி அப்படின்றதுனால நம்ம அப்படியே இந்த பாத்திரத்திலே தான் வந்து நான் போட்டு வதக்குறேன்.
சென்டரில் மட்டும் 4 கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி புழு எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சின்ன கடாயில் வந்து இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் போல் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இது மூணையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம நைஸ் பண்ணி எடுத்துக்கணும், மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வேக வச்சாச்சு. சைட்லேயே வந்து கொஞ்சமாக முட்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒரு 20 முட்டை கிட்ட இருந்துச்சு. ஸோ முட்டையுமே வந்து அவிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து அவிச்சாச்சு. இந்த பக்கம் ஃபஸ்ட்டே வந்து மத்தியானத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் மட்டும் செஞ்சுருந்தேன். ஏன்னா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒயிட் ரைஸில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர்லாம் மாறி இருக்குல்ல, அந்த டைமில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து இந்த அளவு தான் கணக்கு அப்படின்னு இல்லை, மிளகாத்தூள் மட்டும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு மல்லித்தூள் எப்போதுமே கொஞ்சம் கூட தான் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் நிறையாவே தான் எல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி அளவு வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ கடைசியாக தான் நம்ம வந்து புளி கரைசல் வந்து இதில் ஆட் பண்ணணும், காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா. அப்படியே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தேன்ல, ஸோ மிக்சியில் அரைக்கிறதுக்காக அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், வெங்காயம் இது எல்லாமே போட்டு கொஞ்சம் தயிர் பச்சடியுமே சைடில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ வறுத்து அரைச்ச வந்து அந்த எள்ளு வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், அதை வந்து கொஞ்சமாக கரைச்சிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பிரியாணி கூட இது வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். இது நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா ஆச்சு. அதுக்கப்புறம் பாயாசம் பண்ணுறதுக்காக இப்போவே கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்து காய வச்சுட்ருக்கேன். ஸோ குக்கும்பர் வந்து அப்போவே கட் பண்ணி வச்சுருந்தேன் ரைத்தாக்காக. இப்போ கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா சென்டரில் உள்ள விதை மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் வந்து துருவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரைத்தாவுமே வந்து ரெடி ஆகிடும். இங்கே வந்து மசாலா ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்ஸுக்குமே நமக்கு வந்துருச்சு. இதில் கடைசியாக வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் போல் நெய் வந்து ஆப்ஷன் தான் நமக்கு, நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பாலுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்கே கபாப்புக்கு வந்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது அப்படியே சூடு ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து வெளியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் வேறு ஒரு அடுப்பில். ஸோ அதனால் இந்த தடவை வந்து என்னென்னா சாதம் வந்து தனியாக வடிச்சிட்டு சேர்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதனால் இங்கே வந்து பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிச்சு இதில் அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து அடுப்பு வச்சு செய்யலாம் அப்படின்னு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் வந்து வாசற்படிக்கு முன்னாடியே வச்சு செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா கிச்சன்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவங்க வந்து இல்லை பசங்க அடிக்கடி வரப்போக இருப்பாங்க இங்கே வச்சு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஓரமாக ஃபிட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேயே நின்றுக்கிட்டு நான் வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தடவை என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துகிட்டேன், பாத்திரம் வந்து எனக்கு சின்னமாக போயிடுச்சு. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2.5 கிலோ இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 3.5 கிலோ ஈக்குவலாக 3 கிலோ அரிசி 3 கிலோ கறி எடுத்திருந்தேன்னா அதனால் வந்து பாத்திரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு.
ஸோ ஃபஸ்ட் வந்து எண்ணெய் நெய் எல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அந்த டைமில் வந்து இங்கே அரிசி வந்து நம்ம ஊற வச்சிடலாம் கழுவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜீரா ரைஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் இங்கே டிமார்ட்டில் 3.5 kg அது. ஸோ அதை வந்து கழுவிட்டு ஊற வைக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே இங்கே நமக்கு வந்து சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு பேட்ச்சு. ஸோ அதையுமே வந்து எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு அதையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்சுமே வந்து அந்த பக்கம் போட்டு விட்டுட்டேன். 3 அடுப்பு இருக்குது, இங்கே உள்ள அடுப்பு 3, அங்கே ஒரு வெளியில் ஒரு அடுப்பு இருக்குது. அப்படின்றதுனால 3 அடுப்புமே வந்து ஃப்ரீயாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். அதனாலே வந்து கொஞ்சம் வேலை சீக்கிரம் டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ஃபஸ்ட்டே தண்ணி வச்சிட்டேன்ல, ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல சூடாகி வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து போட்டிருந்தேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து அளவு வச்சு அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே செய்யலை, சும்மா அப்ராக்சிமேட்டாக போட்டு செஞ்சது தான். ஏன்னா சித்தி வீட்டுக்கு வந்து இப்போது கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கெல்லாம் வந்து அண்ணா செஞ்சுருந்தாங்கல்ல பிரியாணி. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டேன். அதனால் வந்து ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு. குவான்டிட்டி அதிகமாக பண்ணும்போது பெரும்பாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அளவெல்லாம் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நான் மேனேஜ் பண்ணி போட்டுட்டேன். அதுவும் இந்த தடவை வந்து ஒரு 3.5 கிலோ அளவுக்கு பண்ணுறோமா, அதனால் வந்து கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு களத்தில். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு எல்லாமே போட்டாச்சு. ஸோ இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு அந்த இங்கே கொஞ்சம் கிண்டி விடுறது, அப்புறமா கிச்சனில் போயிட்டு கபாப் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றது, அந்த மாதிரி. இந்த பிரியாணி கிண்டுறதுலையே எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது வந்து இந்த கரண்டியை பிடிச்சி கிண்டுறது தான். ஸோ பிரியாணி கிண்டுறதுக்காக தான் இந்த கரண்டியே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது என்னாச்சுன்னா கொஞ்சம் 2 பக்கமும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கா. கையை பிடிச்சி இப்படி நம்ம கிண்டும் போது 2 பக்கமும் அழுத்தி அழுத்தி அந்த இடமே வந்து வலி வர்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அரிகரண்டி எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு தான் கொஞ்சம் நேரம் வந்து கிண்டி மேனேஜ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தயிருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பிரியாணிக்கு வந்து அடிக்கடி இந்த மூடி வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் தயிருமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு உள்ளேயும் வந்து அந்த கபாப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்தேன். இது வந்து இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாகவே எரியும்ல, அதனால டக்குன்னு அடிப்பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. வந்து அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணுமாவே இருந்துச்சு. சிம்மில் வச்சோம்னால் கூட திருப்பி வந்து கொஞ்சம் அந்த சென்டரில் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கறியெல்லாம் போட்டுட்டு கிண்டும் போது என்னால் மிக்ஸ் பண்ணவே முடியலை. இந்த கரண்டியை வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு குட்டி கரண்டி எடுத்துகிட்டு வந்து அதுலேயே மெதுவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது கீழே வேற அடிப்பிடிக்குதா, அந்த கரண்டியால் சுரண்டவே முடியலை. அது அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டுட்டு ஸ்டவ் வேற 4 பக்கமும் வந்து மூடி இருக்கும், 3 பக்கமும் மூடி இருக்கும், ஒரு பக்கம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து அடுப்பு எரியுதா, குறைச்சி வச்சுருக்கோமா, அதிகமாக வச்சுருக்கோமான்னு அடிக்கடி அதையுமே வேற செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து நமக்கு ஒலை வச்சுருந்தோம்ல ஏற்கனவே, அது வந்து தண்ணி வந்து நல்ல சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த ஜீரா ரைஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் போல் கேசரி பவுடர் மட்டும் கலருக்காக ஆட் பண்ணியிருந்தேன், அது வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கூடவே கொஞ்சம் போல் கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கும்போது வந்து எங்கள் சித்தி வீட்டிலேருந்து தம்பி, தங்கச்சி, சித்தி, இன்னொரு தம்பி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. அவதான் தூங்கிட்டு இருக்கா, தூங்க மூஞ்சி. அந்த கபோர்ட்ல வந்து அப்படியே துணியெல்லாம் வச்சிருக்கியே என்ன? உன் ட்ரெஸ் எங்கெங்க உறிஞ்சு போட்டு வச்சிருக்கன்னு போய் பாரு. போங்க. பயந்தியாடா? சொல்லாத. உடனே யாரு இல்ல பக்கு
பக்கு பக்கத்து இருக்கு. எப்படி ஆக்டிங் விடுறாங்க பாரு. மெதுவா வா. என்ன சித்தி கண்ணாடியோட வந்திருக்கிய? என்னடா பல்லுதான் போயிருந்துச்சு, கண்ணும் போயிருச்சாடா ஆச்சுக்கு? நான் வந்து ஒரு 3 மணி இருக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து எல்லாருமே வந்தாங்க. சம்ருத் வந்து சண்டே அப்படின்றதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தா என் பர்த்டேக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. எப்போதும் வந்து நார்மல் வீக் டேஸில் வரும்போது யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. ஸோ இந்த தடவை வந்து எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தப்பாவால் மட்டும் வர முடியல, அதனால இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ சித்தி வரவுமே என்ன வேலை இருக்குது கொடு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அங்கே ரைஸுமே வந்து வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அதையுமே வந்து அதுலேயுமே ஒரு மிஸ்டேக் விட்டேன். என்னன்னா கொஞ்சம் வந்து கூட வேக வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயிலே நம்ம எடுத்துருக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஃபுல் பாயில் ஆகிற அளவுக்கு அதிலே விட்டுட்டேன். ஸோ இப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் அடுத்தடுத்த முறை வந்து பிரியாணி நமக்கு நிறையா வரும். அதனால நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வீட்டில் தானே, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வந்து அதில் தம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சித்தி எல்லாருமே வந்து கொஞ்சம் எங்கள் அத்தை மாமா பார்க்குறதுக்கு போயிருந்தாங்களா. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் ரெடி பண்ணிட்டேன். ஹீரோ வந்துட்டார். ஐயோ ஐயோ இன்னும் பொண்ணு பார்க்க போற மாதிரி என் மாமா வாங்கி கொடுத்தானே, அது எங்கடா கைக்கு போடுறது? ஆச்சி சித்தி இது ரொம்ப லென்த்தா இருக்கு சித்தி. காட்டு இதெல்லாம் உள்ள தளபதினா அந்த படம் பேரு தளபதி. இந்த சின்ன செயின் போட்டேன். சம்ருத் போஸ் அம்மாவுக்கு 2 பேருக்கு ஜாயின் சரி போடு வை. Happy birthday Samruth, happy birthday Samruth, happy birthday to you. Vandre bless you. ஏனா ஊதிட்டி ஆடுல காத்து காத்து ஏல போட்டுறமா அவனே வெட்டிட்டா வரல. போற கதையா கையே இந்த பக்கம் பண்ணிடலாம். அது அவன் எஸ் அது சாப்பிட்டுச்சு. படுபாரி இது பாதி. ஹேப்பி பர்த்டே சம்ருத். கையோ தட்டங்க நீனோ சம்ருத் ஆடு ஆடுறீங்க கை தட்டல. டிஷ்யூ பேப்பர் இருக்கு கீழ
ஏன் லொக்கு லொக்குன்னு இரும்பு? வாங்க மச்சான் வாங்க. அப்படியே எல்லாருக்கும் கூட்டு. இல்ல இந்த கிஃப்ட் எல்லாம் குடுக்கட்டும். அப்ப நான் எடுக்கிறேன். பூனைக்குட்டி வாங்கி சமீட்டா கூட பட்டக்கிட்ட கூட வாடா. யாரு யாருப்பா கொடுக்குறது? சரி ஓகே. அவனுக்கு கூட இதுக்கு தான் கிஃப்ட் ஜாஸ்தி. இறக்கல அப்படியே மேல உள்ள தாத்தா கீழ உள்ள சித்தி. ஓகே. ஓபன் பண்ணிரு. நிறைய கிஃப்ட் கொடுக்கும் போதெல்லாம் போட்டோ பிடி. நான் சொன்னேன் அப்படியே கிஃப்ட் பேக் பண்ண வாடான்னு. பாதி கிஃப்ட் குடுக்கவே இல்ல. அத போடுனே பாரு. ஏய் கீழ இருக்குலடா. போட்டோ கல்ட்டா திருப்பி தரோம். இல்ல அங்க பஸ் அப்படியே. போனா பஸ் எல்லாம் கீழ இருக்கு. இந்த போட்டோ கல்ட்டி கல்ட்டா குடுக்குறியா? போப்போ. ஆமா இப்படி புடிங்க. வாடா கேமரா பிடிங்க. ரெடி ஸ்மைல். அருண் கண்ணாடி போடுங்க போ. சித்தி என்ன பண்ற? நீ போங்க எல்லாரும் கண்ணாடி போடுறவங்க எல்லாரும் போ ராஜு. நீங்க எல்லாரும் உப்மா ஃபேமிலி மாதிரி எல்லாரும் கண்ணாடி ஃபேமிலி. நீ போய் அப்படியே அம்மா எல்லாரோட நில்லு. நான் போய் சேவ் பண்ணல. சீனியர் சிட்டிசன். யாரு இவங்களா? நாங்க ஒன்லி சிட்டிசன். இல்ல கொஞ்ச நாளா தெரியல. மாமியார். மாமியாரா? கையை இப்படி வச்சுக்கோ. எங்களுக்கு முடி நரைக்கிற வரை நாங்க சீனியர் சிட்டிசன் கிடையாது. மேல எடுத்துட்டு மெயின் தாத்தா அது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கல, உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா படிங்க. இப்போ ஓகே. சம்ரு ஃபேவரட்ரா சம்ரு. என்ன டாய் தான் இருக்கும். நான் சொல்ற கலெக்ஷன் அது எதை விட கரெக்ட்டா? ஸ்பைடர்மேன் ஒன் கிரேட் ஒன் ஸ்பைடர்மேன் பண்ண டோபி மொபைல். அப்புறம் அரேஞ்ச் பண்ணு. நான் வீல் ஆடப்பட்டோம். அது நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டியா? எவ்வளவு டாய்ஸ்டா வாங்க. ஆனா இல்ல இந்த டைம் சாப்பிட மூஞ்சி
ஏய் பட்டு பட்டு ஓய் பாத்தியா நல்லா இருக்கா நல்லா இருக்கா என்ன இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு ஏய் இது ஃப்ரிட்ஜ்ல விட்டுறது அதுக்கப்புறம் கைக்கு போடுற பட்டு உனக்கு பிடிக்கல அப்புறம் உனக்கு பிடிச்ச யூனிகார்ன் எரேசர் ஓகேவா உனக்கு பிடிச்சிருக்கா பட்டு யூனிகார்ன் எரேசர் ஸ்கூலுக்கு எடுத்து போய் அண்ணனும் அக்காவும் தான் ஒரு பேக்ல இருந்து எடுக்கும்போது நிறைய வர்றோம்ல அந்த கிஃப்ட் வாங்கணும் ஐயோ சம்ருக்கு அவன் தாண்டி இன்னும் கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்கலன்னு ஃப்ரைடே வந்ததுல இருந்து வாங்கம்மா போய் கொடுத்துட்டு வந்துருவான் நமுத்துட்டே இருந்தான் அது பாரு சீக்கிரம் பாரு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் கரெக்டா சொன்னேன் ஒயிட்டா இருக்கிறது அது கொஞ்சம் ப்ரௌனா இருக்கிறது சம்மியம் நீ ஆனா அது எல்சாவா பட்டு எக்ஸ்ட்ராவா நான் ஆனவாவா ஆனா எல்சா யாரு ஆனா யாரு எல்சா அவ அக்கா இல்ல அதுல இருக்கிறவ அக்கா இல்ல நீ சொல்றது நீ தங்கச்சி இல்ல அடுத்து பாரு இந்த லாஸ்ட் சீக்கிரம் பாரு இது வெளியில பாக்கையிலே தெரியும் அவளை கொடுத்து அவளை பார்க்க சொல்லு இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்து கூட அலோவ் பண்ணுவாங்களா ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த பசங்க எல்லாம் பிச்சிராதா இதெல்லாம் நல்லா இருக்கா தனு தனு பிடிச்சிருக்கா இதுல பார்ட்டிஷன் நிறைய இருக்கு அவளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா சம்மிக்கு தான் எதுவுமே வாங்கல இங்க பின்னாடி திரும்ப அதுக்குள்ளே இருக்கும் நல்லா இருக்கு திரும்பி நிக்கிதான் பாரு இதுல இங்க இது எடுத்துட்டு உன் பேர் இதுல நிறைய பார்ட் இருக்கு இது என்ன ட்ரை பண்ணுது வேண்டாம் விடுங்க எடுக்காம இது மேலே வச்சுக்கலாம் மேட்ச் இப்படி போடணும் ஏன்னா நிறைய பசங்க இருக்கா கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா யார் பேக் இவங்களுக்கே தெரியறது இல்லையா இது ஏன் பேக்னு அதுதான் போட்டோ தனு ஓகே ஹாப்பியா ஓபன் பண்ணா தேங்க் யூ இப்படி பண்ணு